ஜேகே செய்திகளின் இரவு நேர பிரதான செய்திகள். 3 வேளை உணவு உட்கொள்ளாத மக்கள் வாழும் சூழலுக்கு மத்தியில் முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு அளவுக்கு மீறிய சிறப்புரிமைகள் எதற்கு என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க கேள்வி எழுப்பியுள்ளார். நாடாளுமன்றத்தில் வரவு செலவு திட்ட உரையை நிகழ்த்தும் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், முன்னாள் ஜனாதிபதிகளின் அளவுக்கு மீறிய சிறப்புரிமைகளை நாம் அகற்றியுள்ளோம். சிலர் இதை வழியாக உணரலாம். இருப்பினும் நாம் மக்களின் ஆணைக்கு அமைவாக பணியாற்றுகின்றோம். வேறு நாடுகளில் முன்னாள் ஜனாதிபதிகளுக்கும் பிரதம அமைச்சர்களுக்கும் வழங்கப்படும் சிறப்புரிமைகள் பற்றி சிலர் வாதிடுகின்றனர். எனினும் அந்நாடுகள் எமது நாட்டை போன்று வங்குரோத்து நிலைக்கு சென்றவை அல்ல. எமது நாட்டை துரதிர்ஷ்டவசமாக வங்குரோத்தை அடைய செய்தனர். பிள்ளைகள் பாடசாலைகள் கொண்டிராத ஒரு நாட்டில் மில்லியன் கணக்கான மக்கள் ஒருவேளை கூட உணவின்றி உறங்கச் செல்லும் ஒரு நாட்டில் தமது உயிர்களை காப்பாற்றுவதற்கு மருந்து வாங்குவதற்கு வழியின்றி மக்கள் வருந்தும் ஒரு நாட்டில் மற்றும் அப்பாவி இளைஞர்கள் தொழிலின்றி வருந்தும் ஒரு நாட்டில் சிறப்புரிமைகளை தொடர்ந்தும் அனுபவிப்பது முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு நெறிமுறை ஒன்றாக அமையுமா? அதனை நாம் தொடர்ந்து முன்னெடுப்பது சாத்தியமா? பிரஜைகளுக்கு பொதுமக்கள் பிரதிநிதிகளுக்கும் இடையிலான வேறுபாட்டை நாம் தீர்க்கமாக மாற்றியமைத்துள்ளோம். அரசியல்வாதிகள் மக்களுக்கு மேலானவர்கள். அவர்களை அடிமைகளாக நடத்துபவர்கள் அரசர் அல்லது மாண்புமிக்க தெய்வங்கள் என்று அந்தஸ்தை மாற்றியுள்ளோம். அவர்கள் அளவுக்கு மீறிய சிறப்புரிமைகளுக்கு தகுதியான ஒருவர் அல்ல என்ற நிலைக்கு ஆளாக்கியுள்ளோம். மக்களால் தெரிவு செய்யப்பட்ட தலைவர் ஒருவராக அவர் இருக்கலாம். இருப்பினும் சாதாரண மக்களை போன்று அவர் சாதாரணமான ஒருவரே என்பதை இக்குறுகிய காலப்பகுதியினுள் சமூகத்தில் நாம் உறுதிப்படுத்தியுள்ளோம். இது நாம் வென்றெடுப்பதற்கு சாதனை ஒன்றாகும். அதனை மேலும் உறுதி செய்வது எமது இலக்காகும். இருப்பினும் நாம் அந்த உதாரணத்தை நிறுவியுள்ளோம். ஒரு நாளைக்கு 3 வேளை உணவு உட்கொள்ளாத மக்கள் 3 ஊட்டச்சத்து உணவுகளை பெறக்கூடிய பொருளாதாரம் ஒன்றை உருவாக்குவதும், ஒவ்வொரு பிள்ளையும் கல்வியை பெறும் சூழலை உருவாக்குவதும், ஒவ்வொருவருக்கும் புகலிடம் வழங்குவதும் மற்றும் ஒவ்வொரு பிரஜைக்கும் ஆரோக்கியமான வாழ்வை உறுதி செய்வதும் எமது ஏக குறிக்கோள் என்று அவர் தெரிவித்துள்ளார். தேசிய மக்கள் சக்தி அரசின் 2026 வரவு செலவு திட்டமானது மக்களுக்கு சலுகைகள் இல்லாத சர்வதேச நாணய நிதியத்தின் பெரும் வரவு செலவு திட்டமாகும் என்று எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச விமர்சித்துள்ளார். நாடாளுமன்ற வளாகத்தில் ஊடகங்களிடம் நேற்று மாலை கருத்து வெளியிட்ட சஜித் இது தொடர்பில் மேலும் கூறியவை வருமாறு: இன்று சமர்ப்பிக்கப்பட்ட வரவு செலவு திட்டம் சமூக ஜதார்த்தத்தை புரிந்து கொண்டு முன்வைக்கப்பட்டதொரு வரவு செலவு திட்டமாக அமையவில்லை. நாட்டு மக்கள் இன்று பல துயரகரமான சூழ்நிலைகளை எதிர்கொண்டு வாழ்ந்து வருகின்றனர். வறுமை அதிகரித்து காணப்படுகின்றது. வேலையின்மையும் அதிகரித்துள்ளது. நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் 50% மேலாக பங்களிக்கும் நுண், சிறிய மற்றும் நடுத்தர தொழில் முயற்சியாளர்களின் தொழில் நடவடிக்கைகள் வீழ்ச்சி கண்டு அவர்களின் வாழ்க்கை சீர்குலைந்து போயுள்ளன. இவர்களை பாதுகாக்க இந்த அரசால் முடியாது போயுள்ளது. விவசாயிகள், மீனவர்கள், சுய தொழில் புரிவோர், வேலையில்லா பட்டதாரிகள் என அனைவரும் தங்கள் பிரச்சனைகளுக்கு எந்த தீர்வுகளும் இல்லாமல் தவிக்கின்றனர். இந்த வரவு செலவு திட்டமானது ஏமாற்று, பொய்கள், வேலைகள் தமது இருப்பை முன்னோக்கி கொண்டு செல்லும் வரவு செலவு திட்டமாக அமைந்துள்ளது. நாட்டை கட்டியெழுப்புவதற்கு சட்ட கட்டமைப்பு சட்டம் ஒன்றை உருவாக்குவேன் என்று ஜனாதிபதி கூறினாலும் அரசுடன் தொடர்புடையவர்கள் போதைப் பொருள் கடத்தலில் ஈடுபடும் இந்நேரத்தில் இது தொடர்பான தகவல்களை ஊடகங்களுக்கு வழங்க வேண்டாம் என்று சுற்றறிக்கைகளை வெளியிட்டார். இதற்கு முன்னர் அரசு போதைப் பொருள் கடத்தல் குறித்து ஊடகங்களிடம் செய்திகளை வெளியிட்டு வந்தன. ஆனால் இன்று திசை காட்டிய அரசை சேர்ந்தோர் இந்த போதைப் பொருள் கடத்தலில் சிக்கிய பிற்பாடு இவற்றை ஊடகங்களிடம் காண்பிப்பதை தவிர்த்து அதனை மறைக்க நடவடிக்கை எடுத்து வருகின்றது. இரட்டை நாக்கு கொண்ட அரசாக இது காணப்படுகின்றது. மக்களுக்கு நிவாரணம் வழங்காத IMF எழுதிய வரவு செலவு திட்டத்தின் வடிவத்தை எடுத்த வரவு செலவு திட்டமாக இது அமைந்துள்ளது. வறுமை ஒழிப்பு திட்டங்கள் எதுவும் இந்த வரவு செலவு திட்டத்தில் உள்ளடக்கி காணப்படவில்லை. முன்மொழியப்பட்டுள்ள வரவு செலவு திட்டங்களுக்கு மிக குறைந்த தொகையை ஒதுக்கப்பட்டுள்ளன. 2025 வரவு செலவு திட்ட ஒதுக்கீடுகளை பார்க்கும் போது ஒதுக்கப்பட்ட ஒவ்வொரு ஒதுக்கீடுகளினதும் முன்னேற்றம் தொடர்பான அறிக்கை முன்வைக்கப்பட வேண்டும். அது இன்னும் சமர்ப்பிக்கப்படவில்லை. இவ்வாறு முன்னேற்ற மீளாய்வுகளை சமர்ப்பிக்காத நிதி அமைச்சரான ஜனாதிபதி இன்று பொய்களை அடுக்கி வந்தார். எந்த ஆளும் தரப்பினரும் மீண்டும் மீண்டும் மக்களை ஏமாற்றி வருகின்றனர். அரசுக்கு இன்னும் மனசாட்சி வரவில்லை என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். யாழ்ப்பாணத்தில் முன்னெடுக்கப்படும் போதைப்பொருள் விற்பனை மற்றும் சட்டவிரோத சொத்து சேகரிப்பு தொடர்பில் விசேட கவனம் செலுத்தப்படும் என பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார். இன்றைய நாடாளுமன்ற அமர்வில் யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ரஜீவன் ஜெயச்சந்திரமூர்த்தி எழுப்பிய கேள்விகளுக்கு பதிலளிக்கும் போதே அமைச்சர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார். இங்கு உரையாற்றிய நாடாளுமன்ற உறுப்பினர் ரஜீவன் தற்போது போதைப் பொருளை கட்டுப்படுத்த நாடளாவிய ரீதியில் ஜனாதிபதி தலைமையில் எடுத்துள்ள நடவடிக்கைக்கு மக்கள் நம்பிக்கை தெரிவித்துள்ளனர். இருந்த போதும் யாழ்ப்பாணத்தில் 2-3
தினங்களுக்கு முன்பாக திருநெல்வேலி கொக்குவில் சந்தைகளிலே போதைப்பொருள் மாஃபியாக்கள் அடாவடி செய்துள்ளனர். இதுபோன்ற குற்றச்செயல்களில் ஈடுபடுபவர்கள் போதைப் பொருளை விற்று அதில் வருகின்ற பணத்தை வட்டிக்கு கொடுத்து வட்டி பணத்தை பெறுவதற்காகவே பல்வேறு குற்றச்செயல்களில் ஈடுபட்டு வருகின்றனர். எனவே யாழ் மாவட்டத்தில் இவ்வாறான சம்பவங்களை கட்டுப்படுத்த வேண்டும். இது தொடர்பான நடவடிக்கை என்ன என்று கேட்டுக்கொள்வதாக தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் இதற்கு பதிலளித்த பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் குறித்த நடவடிக்கைகள் தொடர்பில் விசேட கவனம் செலுத்தப்படும் என தெரிவித்தமை குறிப்பிடத்தக்கது. அத்தியாவசிய பொருட்களின் சிலவற்றின் விலைகள் கடந்த ஆண்டையும் விடவும் இவ்வருடம் 19% அளவில் குறைந்துள்ளதாக அரசாங்கம் தெரிவித்துள்ளது. நுகர்வோர் அடிக்கடி கொள்வனவு செய்யும் 40 வகையான அத்தியாவசிய பொருட்களின் விலைகளை இவ்வாறு குறைக்கப்பட்டுள்ளன. குறித்த விடயத்தை வர்த்தக வாணிப உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு அபிவிருத்தி அமைச்சர் தெரிவித்துள்ளார். அமைச்சர் மேலும் தெரிவிக்கையில் இவற்றில் வீட்டு தேவைகளுக்கு பயன்படுத்தப்படும் பொருட்களே அதிகம். நுகர்வோர் அடிக்கடி கொள்வனவு செய்யும் பொருட்களை அரசாங்கம் அடையாளம் கண்டுள்ளது. இத்தகைய பொருட்களின் விலைகளை குறைக்க துரித நடவடிக்கை எடுக்கப்பட்டது. இதை அடுத்து 55 முதல் 60 வகையான பொருட்களின் விலைகளை குறைத்துள்ளோம். பொருட்களின் விலை குறைப்பை மேற்கொள்வதில் அரசாங்கம் தொடர்ந்தும் கவனம் செலுத்தும். மக்களின் வாழ்க்கை சுமையை குறைக்கும் நோக்குடனே அரசாங்கம் இவ்விலைகளை குறைத்துள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார். எதிர்வரும் 21ஆம் தேதி நுகோகொடையில் அரசாங்கத்துக்கு எதிராக எதிர்க்கட்சி ஏற்பாடு செய்துள்ள பிரம்மாண்டமான எதிர்ப்பு பேரணியில் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ பங்கேற்க மாட்டார் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். இருப்பினும் பேரணிக்கு தனது தந்தையின் முழு ஆசீர்வாதம் கிடைக்கும் என்று அவர் வலியுறுத்தியுள்ளார். பேரணி குறித்து ஊடகங்களிடம் பேசிய நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ தனது தந்தையின் அரசியல் மரபு மற்றும் அனுபவத்தையும் நினைவு கூர்ந்தார். ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ எப்போதும் மக்களுக்காகவும் நாட்டிற்காகவும் நின்ற ஒரு தலைவர். அவரது அரசியலின் கீழ் நாங்கள் வளர்ந்து அரசியல் அனுபவத்தை பெற்றோம். எனவே நாட்டை எவ்வாறு போராடி கட்டியெழுப்புவது என்பது எங்களுக்கு தெரியும் என்று அவர் கூறினார். மஹிந்த ராஜபக்ஷ உடல் ரீதியாகவும் கலந்து கொள்ள மாட்டார் என்றாலும் இந்த போராட்டத்திற்கான அவரது அரசியல் ஆசீர்வாதம் அதில் சேரும் கட்சி உறுப்பினர்கள் மற்றும் அமைப்பாளர்களுக்கு பெரும் பலமாக இருக்கும் என்று அரசியல் விமர்சகர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். மாகாண சபை தேர்தலை நடத்துவது தொடர்பில் தீர்மானத்தை மேற்கொள்ள ஜனாதிபதி தைரியமில்லை என நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் குற்றம் சுமத்தியுள்ளார். மாகாண சபை தேர்தலை நடத்துவதற்கு அரசாங்கம் தயங்குவதற்கான காரணம் என்ன எனவும் அவர் இதன்போது கேள்வி எழுப்பியுள்ளார். மாகாண சபை தேர்தலை நடத்துவதற்கு அரசாங்கம் தயங்குவதற்கான காரணம் என்ன என்றும் அவர் இதன்போது கேள்வி எழுப்பியுள்ளார். எதிர்வரும் 2026ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்ட உரை நேற்றைய தினம் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க மூலம் முன்மொழியப்பட்ட நிலையில் அதற்கான விவாதம் இன்றைய தினம் ஆரம்பித்திருந்தது. இந்த விவாதத்தில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இந்த கருத்து வெளியிட்டுள்ளார். மேலும் கருத்து தெரிவித்த ஸ்ரீதரன் எம்பி போர் நிறைவடைந்த ஒரு நாட்டில் பாதுகாப்புக்காக இதற்கு அதிக அளவு தொகை ஒதுக்கப்பட வேண்டும். அது ஒரு வீண் செலவு. 13வது திருத்த சட்டத்தினூடாக கொண்டு வரப்பட்ட மாகாண சபை தேர்தலை நடத்த அரசாங்கம் தயக்கம் காட்டுகின்றது. இது ஒரு இனத்துக்கு செய்யக்கூடிய மிகப்பெரிய பின்னடைவு. எப்போதும் போல வளமையான ஒரு வரவு செலவு திட்டத்தையே ஜனாதிபதி முறையும் முன்வைத்திருந்தார். தமிழ் மக்களுக்கான தீர்வுகள் ஒருபோதும் வழங்கப்படவில்லை. அவற்றை செயல்படுத்த அரசாங்கம் ஆர்வம் காட்டுவதில்லை. தமிழ் மக்களுக்கான தீர்வுகள் ஒருபோதும் வழங்கப்படவில்லை. அவற்றை செயல்படுத்த அரசாங்கம் ஆர்வம் காட்டுவதில்லை. அரசியல் தீர்வுக்கு தயாரில்லை. சிங்கள தலைவர்கள் ஒருபோதும் தமிழர்களுக்கான தீர்வை வழங்க மாட்டார்கள். ஆகவே சர்வதேச சமூகம் தமிழர்களுக்கான தீர்வை வழங்க முன்வர வேண்டும் என்று அவர் தெரிவித்துள்ளார். மாவீரர்கள் தொடர்பில் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் நல்ல தீர்மானம் எடுத்திருப்பதால் மக்கள் அச்சமின்றி நினைவு கூறுபவர்கள் என தேசிய மக்கள் சக்தியினர் வடமராட்சி அமைப்பாளர் சாம் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கில் இடம்பெறும் சட்டவிரோத மணல் அகழ்வு மற்றும் சட்டவிரோத கடத்தொழில்களில் தொடர்பில் மிக விரைவில் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் மேலும் சுட்டிக்காட்டினார். வடமராட்சி கிழக்கில் பல்வேறு இடங்களில் சட்டவிரோத மணல் மண் கொள்ளை பகலிரவாக இடம்பெறுகின்றமை, சட்டவிரோத கடத்தொழில்கள் இடம்பெற்று வருகின்றமை தொடர்பாக அனுர் அரசாங்கம் ஆட்சிக்கு வந்து ஒரு கடந்தும் ஏன் கட்டுப்படுத்த முடியவில்லை என்று ஊடகவியலாளரும் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போது அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். இங்கு அவர் மேலும் தெரிவிக்கையில் அரசாங்கத்தின் கீழ் இயங்கும் அரசு இயந்திரமான அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க தவறுகின்றனர். நடவடிக்கை எடுக்க வேண்டிய அதிகாரிகள் பலர் அதனை கண்டுகொள்ளாமல் உள்ளனர். அவர்கள் மிக விரைவில் அகற்றப்பட்டதும் சட்டவிரோத தொழில்களில் ஈடுபடுபவர்கள் மிக விரைவில் அகற்றப்படுவார்கள். மாவீரர்கள் தொடர்பில் எமது அரசாங்கம் மக்களின் அபிலாஷைகளை நிறைவேற்றும் என்ற வகையில் நல்ல தீர்மானம் எடுத்திருக்கின்றது. இதனால் மக்கள் அச்சமின்றி இறந்தவர்களின் நினைவு கூறுவார்கள் என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளார்.
இலங்கைக்கு வரும் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. 2025ஆம் ஆண்டின் முதல் 9 மாதங்களில் இலங்கைக்கு வந்த பிரித்தானிய சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை 11% அதிகரித்துள்ளது. இதன் அடிப்படையில் 1,60,000க்கும் அதிகமான பிரித்தானியர்கள் இலங்கைக்கு வருகை தந்துள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இந்த நிலையில் மொத்தம் 3 மில்லியன் வெளிநாட்டவர்கள் இலங்கைக்கு வருகை தருவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. பிரித்தானியாவில் விமான பயணச்சீட்டின் விற்பனை எதிர்வரும் டிசம்பர் மாதம் முதல் 2026ஆம் ஆண்டு மார்ச் மாதம் வரையிலான காலப்பகுதியில் 50% வரை அதிகரித்துள்ளது. இந்த நிலையில் இந்தியாவுக்கு அடுத்தபடியாக இலங்கைக்கு மிகவும் லாபகரமான சந்தையாக உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த விடயத்தை ஐரோப்பியா மற்றும் அமெரிக்காவிற்கின் ஸ்ரீலங்கா ஏர்லைன்ஸ் பிராந்திய மேலாளர் சித்தக வீரசிங்க தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது.